ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 11 சாதனையாளர்கள் பார்த்துருக்கோம். அதில் 10 பேர் தற்காலம் புக்கிலேருந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி 12வது சாதனையாளர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய இளமை காலம்னு பார்க்கும்போது சத்தியமூர்த்தி 1887 ஆகஸ்ட் 9 எங்கே பிறந்திருக்காருன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயத்தில் ஒரு வைத்தீக பிராமண குடும்பத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கருவிலேயே திருவுடைய இவர் பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ கல்லூரியில் இவருடைய பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. முடித்த உடனே சட்டம் பயின்று வழக்குரைஞராக மாறுறாரு. கல்லூரியில் படிக்கும்போது இவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இவர் ஒரு பேச்சாற்றல் மிக்க மாணவர். அதான் சொல்கிறாங்க, கல்லூரியில் படிக்கும்போதே சத்தியமூர்த்தி பேச்சாற்றல் மிக்க மாணவர் தலைவராக திகழ்ந்தார். அடுத்து காங்கிரஸ் பிரமுகர். இதில் இன்னொன்று என்னென்னா, அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச ஐயங்கார் சத்தியமூர்த்தியோட அரசியல் குரு. அப்போ காங்கிரஸ் பிரமுகர் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமூர்த்தி வக்கீல் தொழிலை விட நாட்டு விடுதலை இயக்கத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர். காங்கிரஸ் தேசிய நீரோட்டத்தில் நீந்தி விரைவிலேயே தமிழ்நாட்டு காங்கிரஸில் பிரமுகரானார் அப்படின்றாங்க. 1917 கல்கத்தாவில் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அதில் நம்ம அன்னி தான் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அந்த இதில் தான் இவருடைய வன்மையை, அதாவது பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார். அதே போன்று சத்தியமூர்த்தி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முழங்கியிருப்பார். இந்த ஒத்துழைப்போட விளைவாக என்ன இருக்கும் அப்படின்னா, அன்னி அவர்கள் பிரிட்டிஷ்ட பேச்சுவார்த்தை மூலம் ஒத்துழைப்பு வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அது கடைசியில் நடைபெறாமல் போயிருக்கும். இங்கே பாருங்கள், அதன் விளைவாக அன்னி அம்மையார் முன்மொழிந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழைத்த பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அடுத்தது வெளிநாட்டு பயணம்னு நம்ம பார்க்கும்போது 1919 மாண்டேக சமஸ்போர்டு சீர்திருத்தங்களையும் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் போராடி கொண்டிருந்துச்சு. அப்போ என்ன இருக்குன்னா, லண்டனில் நடைபெற்ற பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவர் லண்டனில் அங்கே இருக்கும்போது 6 மாதம் என்னவாக இருந்திருப்பார்னா, சென்னை இந்து பத்திரிகையோட நிபுணராக வேலை பார்த்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துலேயும் அயர்லாந்துலேயும் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அதில் இந்தியரின் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக சத்தியமூர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 32. லண்டனில் இருந்தபோது சத்தியமூர்த்தி சென்னை இந்து பத்திரிகையின் நிருபராக பணியாற்றினார். சத்தியமூர்த்தி இங்கிலாந்திலும் அயர்லாந்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய விடுதலைக்கு பிரச்சாரம் செய்தார். 6 மாத சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு 1920 சென்னை திரும்பினார் சத்தியமூர்த்தி. அடுத்தது சட்டமன்ற ஒத்துழையாமை. அப்போ இங்கிலாந்திலிருந்து சென்னை திரும்பிய சத்தியமூர்த்தி காந்தியின் தலைமையில் கீழே நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிர பங்கேற்றார். அப்போது ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக தான் சட்டமன்ற புறக்கணிப்பு தொடர்வது என்று காந்தி முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் அந்த இதில் என்ன இருக்குன்னா, நாங்கள் மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர், நாங்கள் எலெக்ஷனில் நிற்போம். பாதி பேர் காந்திக்கு கீழே இருந்துட்டு இல்லை நாங்கள் நிற்கலனும், பாதி பேர் இல்லை இப்படியே நம்ம அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளும் என்னது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்புவோர் விரும்பாதோர்னு ரெண்டாக பிரிஞ்சுருவாங்க. அந்த மாற்றத்தை விரும்புவோர் இதில் சத்தியமூர்த்தி அவர்களும் சேர்ந்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், மாற்றத்தை வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் என்று இரு பிரிவினராக பிரித்துவிட்டது. சூரத் பிளவுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இரண்டுபட்டது. சட்டமன்ற நுழைவுக்கு ஆதரவாக சிதர்சன் தாஸ் மோதிலால் நேருடன் இணைந்து சுயராஜ்ய கட்சியை துவக்கினார். தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற்று வந்த சத்தியமூர்த்தி இந்த புதிய கட்சியில் சேர்ந்தார். மாற்றம் விரும்பிய சத்தியமூர்த்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்று ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தொடர்வதென்று தீர்மானித்தார். அடுத்த நம்பிக்கையில்லாத தீர்மானம். அப்போ 1923 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினருக்கு சவாலாக இருந்தாங்க. வெற்றி பெற்ற இந்த சுயராஜ்ய கட்சியினர் உறுப்பினர்களாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சட்டமன்றம் சென்றும் அவங்களோட கொள்கைப்படி நீதி கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1923 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டி
போட்டியிட்ட சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினருக்கு சவாலாக இருந்தனர். வெற்றி பெற்ற சுயராஜ்ய உறுப்பினர்கள் சட்டமன்றம் சென்று 1923 டிசம்பர் 23 அவர்களுடைய கொள்கைப்படி நீதி கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டனர். அப்போ ஆளும் கட்சிக்கு எதிராக C.R. ரெட்டி அவங்க வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். அதை சத்தியமூர்த்தி வந்து ஆரவாரத்துடன் ஆதரித்தார்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சி வேட்பாளர்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றனர் 1926. அடுத்த 4 ஆண்டு காலத்துக்கு இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீதி கட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்படுவாங்க. சென்னைக்கு வந்து சைமன் கமிஷனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சியினர் வந்து எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் சுயராஜ்ய கட்சியினர் பங்கேற்றிருப்பாங்க 1929. இப்போ பாரதி பக்கம்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாரதியாரோட பாடல்கள் எல்லாம் தடை பண்ணியிருக்கோம். அப்போ அதை எதிர்த்து சென்னை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க. அந்த தீர்மானத்தை ஆதரித்து சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து பேசுவாங்க. அதை பற்றி G. சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியாரின் பாடல்களை தடை செய்ததை எதிர்த்து சென்னை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை ஆதரித்து பேசிய சத்தியமூர்த்தி பாரதியாரின் பாடல்களின் பெருமை பற்றி கேட்போர் பிணிக்கு உரை நிகழ்த்தினார். அவரது சட்டமன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கிடையே பாரதியார் பாடல்கள் பிரபலம் அடைய காரணமாக இருந்தது என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் C. சுப்பிரமணியம். அது மட்டும் இல்லை, சத்தியமூர்த்தி தடையை மீறி பார்த்தசாரதி கோவிலோட உச்சியில் ஏறி தேசிய கொடி ஏற்றுனதுக்காக சிறைக்கு போயிருப்பார் 1930. சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்னா திரும்பவும் சிறைக்கு போயிருப்பார். அந்நிய துணி புறக்கணிப்புக்காக என்ன பண்ணியிருப்பார்னா மீண்டும் சிறை சென்றார் 1931. அடுத்து மத்திய சட்டமன்றம்னு பார்க்குறோம். மத்திய சட்டமன்றம்னு பார்க்கும்போது 1934 நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் சத்தியமூர்த்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு காங்கிரஸ் பாராளுமன்ற கமிட்டியோட துணைத் தலைவராக செயல்பட்டார். மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து யாருக்கு காங்கிரஸோட பார்லிமெண்ட் கமிட்டியோட துணைத் தலைவராக செயல்பட்டார். அதே மாதிரி அடக்குமுறை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக பேசியிருப்பார் 1936 பிப்ரவரி 20. இவரை வந்து எடுத்தாங்கினுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சத்தியமூர்த்தி தான் இளைஞர்கள் அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஆவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸோட தலைமையிலேருந்து இல்லை நாங்கள் ராஜாஜியை நிறுத்த போகிறோம் அப்படின்றவாங்க. சத்தியமூர்த்தி அதை பெருசு பண்ணாமல் ராஜாஜிக்கு அதை விட்டு கொடுத்து ராஜாஜியும் ஜெயிச்சிருவாங்க. இதில் என்ன அப்படின்னா ராஜாஜி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட அவரோட அமைச்சரவையில் சத்தியமூர்த்திக்கு வந்து இடம் கொடுத்துருக்க மாட்டார். அதனால தான் இவர் வந்து இடிதாங்கின்னுவாங்க. பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் அதாவது 1935 ஆக்டுக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டில் 1937 சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி பட்டதாரிகள் தொகுதியில் நின்று போட்டியிடுவார் என்றும் அவர் முதலமைச்சர் ஆவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் மேலிடம் சத்தியமூர்த்திக்கு பதில் ராஜாஜி போட்டியிடுவார் என்று அறிவித்தது. ராஜாஜி முதலமைச்சரானால் அரசியல் அடியை தாங்கி கொண்ட சத்தியமூர்த்தி ராஜாஜிக்கு எதிராக செயல்படவில்லை. இந்த டைமில் தான் காமராசரும் கோவை தீசு அவினாசிலிங்கமும் O.P. ராமசுவாமி ரெட்டியாரும் சத்தியமூர்த்திக்கு ஆதரவு அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் C. சுப்பிரமணியம். அப்போதிலிருந்தே தமிழ்நாடு காங்கிரஸ் 2 கோஷ்டிகளாக பிரிந்தது. அடுத்து மேயர் சத்தியமூர்த்தி அப்படின்றாங்க. இந்த மேயர் சத்தியமூர்த்தின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் தொடர்ந்து செயல்பட்டு வந்த சத்தியமூர்த்தி சென்னை மாநகராட்சியோட மேயராக 1939 நவம்பர் 6 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் முதல் ஊழியராக செயல்பட்ட மேயர் வந்து சத்தியமூர்த்தி தான். நிர்வாகத்தின் கீழ் சென்னை நகரம் பல துறைகளிலும் வியத்தகு மாற்றத்தை கண்டது. குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பூண்டிக்கு அருகே கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் தற்போது சத்தியமூர்த்தி சாகர் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து 1949 கம்ப்ளீட் ஆகிருக்கும்ப்பா. அது யாருன்னா காமராஜர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாரு. இது அந்த டைமில் ஆளுநராக யார் இருந்திருப்பாங்கன்னா சர் ஆர்தர் ஹோப் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி பணி. அப்போ கல்வி பணின்னு பார்க்கும்போது சத்தியமூர்த்தி சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அவர் பல பல்கலைக்கழக சீர்திருத்தங்கள் செய்வதற்கு பெரிதும் காரணமாக இருந்தார். அப்போ தான் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா தமிழை பாடமொழியாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்படுவதற்கு சத்தியமூர்த்தியின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து விடுதலை போராட்ட வீரர்னு பார்க்கும்போது இவர் 1930 வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது
அது வெள்ளி நாக்கு நாவலர் சத்தியமூர்த்தியின் தன் பேச்சாற்றலாலும் செயலாற்றலாலும் மக்கள் ஒன்று திரட்டப்பட காரணமாக இருந்தார். அதாவது இவருக்கு வச்ச பெயர் தான் வெள்ளி நாக்கு நாவலர். இவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் உப்பு சத்தியாகிரகத்துக்காக நிறைய கூட்டத்தை கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் சத்தியமூர்த்தி பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். எப்போ அப்படின்னா 1940 டிசம்பர் 31 அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக போய் கலந்துட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அரக்கோணத்தில் அவரை பிடிச்சிருவாங்க பிரிட்டிஷார். பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலூர் சிறையில் இருந்திருப்பார். அங்கேருந்து நாக்பூரில் இருக்கக்கூடிய அமராவதி சிறையில் போயிருப்பார். அடுத்து சென்னை வந்திருப்பார். அந்த சிறையிலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கும். இந்த அரக்கோணத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போக பார்த்துருப்பாங்க. அப்போ வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு 1942 சென்னை திரும்பும் வழியில் சத்தியமூர்த்தி அரக்கோணத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவர் நாக்பூர் அமராவதி சிறைக்கும் சென்னை மத்திய சிறைக்கும் மாற்றப்பட்டார். பிரிட்டிஷாரின் பிடியிலிருந்து நோயின் பிடியிலிருந்தும் தப்ப முடியாமல் சத்தியமூர்த்தி சென்னை சிறையிலேயே உயிர் தியாகம் செய்தார். 1943 மார்ச் 28 இப்போ 1942 நம்ம என்ன பார்த்தோம், ரிட்டன் அவர் வரையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோமா. அப்போ 1942 தான் தனிநபர் சத்தியாகிரகமும் இது பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு 1940 அக்டோபர் 13 வர்த்தாவில் தான் அறிவிச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா TSS ராஜன் தலைமையில் தனிநபர் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அப்போது மதிப்பீடுன்னு பார்க்கும்போது தீரர் சத்தியமூர்த்தி வக்கீல் தொழிலை துறந்து தேச விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். பேச்சு புயலாக வீசி தமிழக அரசியலில் காலடி பதித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து விடுதலை போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். இரட்டை ஆட்சியின் போது நீதி கட்சி ஆங்கிலேயரின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தபோது சுயராஜ்ய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவரானார் சத்தியமூர்த்தி. நீதி கட்சி நிம்மதி இழக்கச் செய்தார். ஒத்துழையாமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டு மக்களின் மனதில் இருள் சூழ்ந்திருந்த போது நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிவிட்டார். இவர் தனது சட்டமன்ற நடவடிக்கைகளால் நீதி கட்சியின் தேச விரோத போக்கை தோலுரித்து காட்டினார். அடுத்தது சத்தியமூர்த்தி சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோதும் சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபோதும் இவர் சென்னை நகர வளர்ச்சிக்கும் கல்வி சீர்திருத்தத்திற்கும் ஆற்றிய அருமணி நிலைத்து நிற்கக்கூடியவை. காங்கிரஸ் மேலிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கும் காங்கிரஸ் மேலிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு இவருக்கு பதில் ராஜாஜியை கொண்டு வந்து இளைய தலைமுறைக்கு இழைக்கப்பட்ட அரசியல் அநீதியாகும். நம்ம அந்த இடிதாங்கியில் பார்த்தோம்ல, இவருக்கு பதிலாக ராஜாஜி அந்த தொகுதியில் நிறுத்தி முதலமைச்சரானார்னு. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய தலைமுறைக்கு இழைக்கப்பட்ட ஒரு அரசியல் அநீதின்றாங்க. 1937 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் காமராசர் இவரது நம்பிக்கைக்குரிய சீடரானார். 1938 மத்திய சட்டமன்ற தேர்தலில் ஆற்காடு ராமசுவாமி முதலியாருக்கு எதிராக போட்டியிட்ட போது இவ்விருவரும் அரசியல் பண்பாட்டுக்கு முன்னுதாரணமாக விளங்கினர். ராஜாஜி அரசுக்கு எதிரான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சத்தியமூர்த்தியும் சர்ப்பவள்ளி ராதாகிருஷ்ணனும் கூறிய சமரச உடன்பாட்டை நீதி கட்சியினர் ஏற்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆர். கண்ணன். சத்தியமூர்த்தி இறந்தபோது இந்து நாளேடு அவரை மக்கள் உரிமை காவலர் என்றும் இந்திய விடுதலையின் போராளி என்றும் கூறி சிறப்பித்தது. இவருக்கு அஞ்சல் தலை பார்த்திங்கன்னா 1987 அஞ்சல் தலை விட்டுருப்பாங்க. இதோடு நமக்கு என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி சாதனையாளர் 12 எஸ். சத்தியமூர்த்தி அவர்கள் பற்றி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நாளைக்கு 13வது சாதனையாளர் பற்றி பார்த்துப்போம். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அவுட் சோர்ஸ் டாபிக் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். நீங்கள் உடனே பார்த்து அதை படித்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சுட்டு போக போக கண்டினியூ நம்மளால் வீடியோவும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நோட்ஸும் அதிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே அன்னன்னைக்கு படித்து முடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.